மக்களே, வெல்கம் பேக் டு ஜினி கேமிங். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராணி மேரத்தானோட 8வது வீடியோ தான். 8வது வீடியோவா வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக்கு. அந்த எஸ்கேப் வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லாவே செம இன்ட்ரஸ்டிங்காவும் ஃபன்னாவும் இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. என்ஜாய் பண்றதுலாம் இருக்கட்டும், இந்த மதிமுகி கையில கான்டாக்ட் பண்ணல இத திக்கு திக்கு எரிச்சிட்டு இருக்குது. அது என்னது? அதுவா ஒண்ணு ஃப்ரை பண்றதுக்கு தேவையான நெருப்படா கோழி பையலே. அதாவது மக்களே, நம்ம வந்து கிராணி மேரத்தான் எப்பவுமே போர் அடிக்க கூடாது, இன்ட்ரெஸ்டிங்கா விறுவிறுப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு விஷயமும் புதுசா தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த லிஸ்ட்ல இந்த வாட்டி வந்து பாட்டி கையில இருக்க பேட்டை புடுங்கிட்டு அதுக்கு பதிலா டேஞ்சரஸான டைனமைட்டை தான் இப்ப நம்ம கையிலேயே கொடுத்து வச்சிருக்கோம். என்னடி சொல்ற? யாரை போறதவள? இனிமே வந்து பாத்தீங்கன்னா பாட்டி அப்படியே கொளுத்தி அடிக்க போறாங்க நம்ம மேலே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வர வர இவங்க பண்ற இம்சையை விட நீ பண்ற இம்சை தான் எல்லையை தாண்டி போயிட்டு இருக்குது. கம்மன்டா, அப்புறம் ஜாலியா இருக்கும். நாய் படுவா பாட்டா பாட்டா உள்ள ஏறா எழுதிட்டு இருக்கோம்ல. ஓகே மக்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களே வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் போட்டு பாருங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஆஹா, உள்ள வந்துட்டறத ஞாபகம் வருது. கீழ ஒரு பெரிய 8 கால் பூச்சி இருக்குதுல. ஆமால, ஐயோ நமக்கு வேற 8 கால் பூச்சினாலே பயம். சரி ஓகே மக்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டி தாத்தாவை டைவர்ட் பண்ணிட்டு இங்க இந்த பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து வெடிக்க வைக்கணும். மேலதான் வந்து நம்மளுக்கு டைனமைட் இருக்கு. பாட்டி தாத்தா கீழே வந்ததும் நம்ம அப்படியே நைஸா மேல போயிட்டு அந்த டைனமைட்டை ஆட்டையை போட்டு வந்துடலாம். கீழே வந்து இதை வெடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்க எஸ்கேப் பண்ணணும் அப்படின்றத பாப்போம். நாய் தகரடா மாட்டியா, சீக்கிரமா அந்த பள்ளி முக்கிய பல்சட்டி கீழே வர சொல்லு. ஆமா பாட்டி தாத்தா, சீக்கிரம் வாங்க. அங்க உள்ள வேற வந்து க்ரோபார் இருக்கு, அதை நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். தாத்தா பாட்டி சீக்கிரமா கீழே வாங்க. ஓவர் நாய் படுவா சல்ல, நீ ஒளிஞ்சிருக்க இடத்துல கண்டுபிடிச்சிட்ட. இப்போ உன்னை போட்டு பொளந்து கட்ட போறேன். நாம இங்க ஒளிஞ்சிருக்கோம், அவன் யார் அங்க கண்டுபிடிச்சா? என்ன சித்தப்பு எப்படி இருக்கறா? இந்த மூட கண்டிப்பா ஓடி வெளிய கூட்டி போறேன். கவலை படாத. ஒருவேளை கொண்டு போக முடியல அப்படின்னா கடற்கொலை கம்பெனிக்கு பக்கத்துலயே உட்காந்துருப்பா, வேற ஒண்ணும் இல்ல. சரி ஓகே மக்களே, இப்ப பாட்டி தாத்தா கீழே இருக்காங்க, எப்ப வேணா மேல வருவாங்க. சோ நம்ம கடக்கடன்னு மேல போயிட்டு அந்த டைனமைட்டை வந்து தூக்கிட்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஸ்லெண்ட்ரினா ரூம்ல தான் கடைசியா பார்த்தோம்னு நினைக்கிறேன். சோ மேல ரூஃப் டாப் வழியா போயிட்டு அப்படியே குதிச்சு நம்ம வந்து அந்த டைனமைட்டை வந்து எடுத்துட்டு வந்து அதை வெடிக்க வச்சிடலாம் அந்த இடத்த. வந்துட்டோம். ஆனா போறது வீணா போறது. டேய் திருட்டு பையலே. யாய் காக்கா, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னைய திருட்டு பையனுவே? திருட்டு பையனடா நீ. சொல்ல போயிட்டே இருக்கறான் பாரு. கேட்டவன். யாய் போது நிறுத்து. இதுக்கு மேல பேசுன மூஞ்சில பூரா விட்டுருவேன். டேய் இன்னும் கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தா வாயில ஆய் போய்டுவேன். இதுக்கு மேல ஒரு மனுஷனால அசிங்கப்படவே முடியாது மக்களே. கால்ல வெறும் காயில வச்சுக்கிட்டு இவன் இந்த கிளி கிளிக்கறாளே. இன்னும் வேற முக்கியமான பொருள் சித்தா நம்ம எடுத்து விட்டுறப்பாளா? வாய்ப்பே இல்ல மக்களே. சரி ஓகே, நம்ம பேசிருக்க கேப்ல டைனமைட் எடுத்துட்டு இது கீழே போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னது? கிறிஸ்டலைசேஷன் ரெப்ரசன்ட்ஸ் லைஃப். அதாவது இந்த பொருள் ரொம்பவே புதுசா இருக்கு. அப்ப கண்டிப்பா வந்து இந்த டைம் மிஷின் எஸ்கேப்க்கு வந்து ஏதாச்சும் தேவையான பொருளா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே போட்டு வச்சுக்கலாம். அதை வெடிக்க வச்சுட்டு இந்த பொருள் தேவையா இல்லையா அப்படின்னு பார்த்து அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். பாட்டி தாத்தா தலை மாதிரியே மூணு நீங்க ஒண்ணு இருக்குது. எங்க இருக்குதுன்னு சொல்லு. நானும் நேர்ல வந்து பார்க்கறேன். பாட்டியை வேற உள்ள வந்ததுல இருந்து பாக்கல மக்களே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், சத்தத்தை போட்டு பாட்டிக்கு வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போகலாம் இங்க இருந்து. யாய் வலி முக்கிய எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரமா மேல வாடி. யாரையும் பண்ணவளே. டேய் ஐயா, இதுக்கு டைனமைட் இருக்குதுல, சீக்கிரமா ஓடு. ஆமால, நான் வேற மறந்துட்டே இருக்கேன் மக்களே. வெளியில ஐயோ சலோ கீப் பண்ணி சதற போறேன். ஐயோ ஆஹா, ஜஸ்ட் மிஸ் பட்டு இந்த சதற இருப்போம். பதட்டத்துல கதவை வெளியே போறேன்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டேன் மக்களே. ஏய் இந்த வாங்கிட்டே சோலி முடிச்சது. ஆஹா, ரெண்டாவது முறை ஜஸ்ட் மிஸ். இங்க பாரு, அடுத்த போறவங்க எஸ்கேப் ஆகும்னு தெரியாது. அதனால அந்த வலிமுக்கி போற வரைக்கும் வெயிட் பண்ணு. கதவை திறந்துட்டு போயிடலாம்னு பார்த்தா அவ குக் பண்ணி நம்ம மேலேயே போட்டுட்டு இருக்கா மக்களே. சல்லோ வெளியே வா, நான் உனக்கு சும்மா ட்ரைலர் தான் காமிச்சேன். ஆடி யாரை பண்ணவளே? அப்ப மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் தெரியல, இருங்க பொறுமையா போவோம். மெயின் பிக்சர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெளியே வாங்க. தாத்தா நீங்க இந்த தீபாவளி துப்பாக்கியை வேற எங்க எடுத்து போய் விளையாடுங்க. நாங்களும் பாட்டியும் இங்க சீரியஸா குண்டு போட்டு விளையாடிட்டு இருக்கோம். கம்முடா, தாத்தா டென்ஷன் ஆகி காக்காவை சுடுற மாதிரி நம்மள சுற்ற போறாரு. தாத்தா கையில கண்ணு வேற இருக்கு மக்களே. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம். தாத்தா போனதுக்கு அப்புறமே நம்ம வந்து வெளியே போய்க்கலாம். ராணே ரேத்தி ஒன்னிய பார்த்து பயந்து உணர்ந்துக்கிட்டான். வெளியவே வர மாட்டேங்கிறான். தாத்தா ரொம்ப ஃபீல் பண்றாரு. சரி ஓகே, தாத்தாக்கு ஒரு பாயசத்தை போட்டுருவோம். அதான் மக்கள், நம்ம கையில இப்ப வெப்பன் கீ இருக்கா. நேரா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், போயிட்டு ஸ்லிங் ஷாட்டை எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுவோம். அதுக்கு முன்னாடி இருங்க,
தாத்தா ஸ்ட்ரெயிட்டா போற மாதிரி இருக்கு. ஒருவேளை தாத்தா தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கையில இருக்க கன்னே ஃப்ரீ ஆயிரும். அதை தூக்கி தாத்தாவையும் பாட்டியும் போட்டு தள்ளிடலாம். எதுக்கு வெப்பன் வேற எடுத்துக்கிட்டு? தாத்தா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க மேல போக போறீங்க. ஓகே மக்களே, தூங்கிட்டாரு, நம்ம எடுத்தாச்சு, ஒரே படம் போட்டுருவோம். பாட்டி சீக்கிரம் மேல வாங்க, தாத்தாவை யாரோ போட்டு தள்ளிட்டாங்க. வாயை பொழுது மணிக்கு படுத்துட்டு இருக்காரு. ஆனா பாட்டி தூரத்துல இருந்தே வந்து டைனமிட் போட்டா. ஐயோ பாவம், பாட்டி போடுறது வெத்தலை பக்கம் தெரிச்சிருச்சு. ரைட் ஓகே, ரெண்டு பேரையும் போடுதலையாச்சே. இப்போ நாம வந்து அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வெப்பன் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வேணாம், கன்னே இருக்குல்ல மக்களே, புல்லட் லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை புல்லட் எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்லிங் ஷாட் எடுத்துப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து டைனமைட் எடுத்தோம்ல, அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து பிளாஸ்ட் பண்ணி வழியை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே போயிட்டு அந்த டைம் மிஷின் எங்க இருக்கு, அதுக்கு என்னெல்லாம் பொருள் வேணும் அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அங்கங்க அந்த ரெட்டா சர்க்கிள் போட்டிருக்காங்கல்ல, அது எதுக்கு அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பா இந்த எஸ்கேப்ல தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அதுவும் பார்ப்போம். ரைட் ஓகே, நாம வந்து இந்த டைனமைட்டை எஸ்கேப் ரூட் ஓபன் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, இல்ல அந்த பல்லி முக்கி பல்செட் இதுங்கள போட்டு தள்ளுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாமா? போட்டு தள்ளுறதுக்கு யூஸ் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா மக்களே, நம்ம அது வரைக்கும் அதை ட்ரை பண்ணதில்ல. இந்த டைனமைட்டோட ரேஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா வெடிக்கும் போது ரொம்ப தூரத்துக்கு வருது. ஸோ நம்ம போட்டு அவங்கள கொல்லலாம் ட்ரை பண்ணும்போது நம்மளும் செத்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால எதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? இப்பே பாருங்களேன். ஆஹா, இவ்வளவு தூரமா இருக்கும்போது ரியாக்ஷன் எவ்வளவுக்குது? கிட்ட நின்னு தவள் தான் போகுது. சரி, எனக்கு என்ன டவுட், இந்த வழியை நாம இப்பதான் ஓபன் பண்றோம். அப்படி இருக்கும்போது அந்த எட்டுக்கால் பூச்சி எப்படி முன்னாடியே உள்ள போயிருக்கும்? எட்டுக்கால் பூச்சி பிறந்ததுமே தூக்கிட்டு போய் உள்ள விட்டுட்டாங்களாம். என்ன கேள்வி கேட்கறான் பாருங்க மக்களே, அது எப்படி போச்சுன்னு ஆராய்ச்சி பண்றதா நம்ம வேலை. ஐயோ, அது வேற உள்ள இருக்கே. பாத்து, ஐயோ குத்திட்டு போகுது. இருடா, குத்தாது. குரோபார் எடுத்தாச்சு மக்களே. பட் உள்ள போகணும்னு நினைக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. சரி, ஸ்பைடர் தானே பாத்துப்போம். ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்குது? ஷெட்டுக்கு. அப்பனா ஷெட்டுக்குள்ள நமக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் இருக்கு. அது கண்டிப்பா இருக்கும் மக்களே, இல்லாமையும் இருக்கலாம். பட் வந்து ஷெட் நம்ம அப்புறமா வந்து செக் பண்ணுவோம். எனக்கு கீழே போகணும் அப்படின்னு உடனே மைண்ட் எல்லாம் அப்படியே பிளாங்கா இருக்கு. ஐயோ, உள்ள இருந்து எட்டுக்கால் பூச்சி இருக்குமே. சொல்லி வாய போறதுக்குள்ள ஸ்வைங்கன்னு இப்ப போது மக்களே. அந்த பக்கம் போயிருச்சா? கொஞ்சம் பார்த்து பொறுமையாவே போ, ஏன்னா அவன் எப்படி அட்டாக் பண்ணுவானே நமக்கு தெரியாது. அவன் அட்டாக் பண்றது கூட விடுங்க மக்களே, அண்டர் கிரவுண்ட்ல எங்கெங்க என்ன வழி போகுதுன்னே நம்மளுக்கு வந்து தெரியல. லெஃப்ட்ல பாரு, மேல இருந்து படி போகுது. மேல போ, என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சரி இருங்க மக்களே, ஃபர்ஸ்ட் மேல போயிடலாம். மேல வந்து மேபி டைம் மிஷின் எஸ்கேப் இது என்ன அடைச்சு வச்சிருக்கானுங்க. என்னடா இது? ஐ நீட் ஐடி கார்டா? டேய், யாரோட ஐடி கார்டா? எங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கல. ஆமா, நம்மளுக்கு ஐடி கார்டுல எதுவும் கொடுக்கலையே. ஒருவேளை அந்த ஸ்பைடருக்கு ஐடி கார்டு இருக்கா? ஐயோ, யார் ஐடி கார்டு? அந்த ஐடி கார்டு எங்க இருக்குன்னே தெரியலையே. நம்ம வந்து பலூன் எஸ்கேப் பண்ணும்போது கூட எந்த ஐடி கார்டையும் பார்க்கலையே மக்களே. சரி ஓகே, ஏதோ ஒரு ஐடி கார்டுன்னு ஒன்று தேவைப்படுது. அங்க பின்னாடி வேற டிக் டிக் சத்தம் கேட்டுட்டு இருக்கு. மேபி டைம் மிஷின் கூட பின்னாடி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆஹா, இந்த ஐடி கார்டு எந்த வால்ட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு தெரியல. யாரோட ஐடி கார்டு கொண்டு போய் ஸ்கேன் பண்ணனும்னு தெரியல. ஒண்ணுமே தெரியாம வந்திருக்குமே. தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன். தப்பிச்சிடலாம், எப்படியாச்சும் பொறுமையா தப்பிப்போம் மக்களே. இந்த குரோபார்ல ஐயோ தேவையில்லாத பொருளா தான் கிடைக்குது. சரி, ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட்லயே வந்து ஃபுல்லா தேடி பார்த்துடலாம் மக்களே. குரோபார் யூஸ் பண்ற இடம் அதெல்லாம் செக் பண்ணலாம். இதுக்குள்ள என்ன இருக்குது பாரு. ஒண்ணு இல்ல. ஐயோ, அப்போ ஜஸ்ட் மிஸ் மக்களே. இன்னதுக்கு அப்படியே ஒரே கடியா கடிச்சிருப்பான். டேய், கொஞ்சம் உடந்தா போட்டு தள்ளிட்டியாடா. நல்ல வேளை எஸ்கேப் ஆயிடும். கேர்ஃபுல்லா இருக்கணும் மக்களே. அது போடுற சவுண்ட் பாருங்க. ஐயோ, ரொம்ப கிரீப்பியா ஃபீல் ஆகுது அந்த சவுண்ட் கேட்கும் போதே. ஏது கண்ணாமூச்சியா? ஐ பல்லி முக்கியா? ஏற்கனவே எங்க கூட ஒரு பூச்சி விளையாடிட்டு இருக்கு. இதுல கண்ணாமூச்சி வரவா? இங்க பாத்தியா, இங்க வந்து வீல் கிரங்க் வேணுமா? வீல் கிரங்க் எங்க இருக்கு பாரு. வீல் கிராங்க்லாம் அப்புறம் பார்க்கலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐடி கார்டு எங்கன்னு தெரியல. சொல்லி வாய் விடுறது உங்களுக்கு ஐடி கார்டு கிடைச்சிருச்சு மக்களே. பாருங்க, அது பாட்டியோட ஐடி கார்டு. ஆஹா, சூப்பர். அப்பனா உள்ள போணும்னா நமக்கு வந்து பல்லி முக்கிய ஐடி கார்டு தான் வேணுமா? அப்படிதான் போல இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் இது வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். இது மட்டும் ஒர்க் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி டைம் மிஷின் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். டைம் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா என்னெல்லாம் பொருள் தேவைப்படுது அப்படின்றத பாத்துடலாம் நம்ம. இங்க பாரு, ஜப ஓடாத. நீ எது எட்டுக்கால் பூச்சி வந்துற போகுது. கொஞ்சம் ஸ்லோவா போ. நீ வாயை வைக்காதடா, எனக்கு வேற அது வர மாதிரியே சத்தம் கேட்டுட்டு இருக்கு. இருங்க மக்களே, போடுங்க. இது ஓபன் ஆயிருச்சு. பின்னாடி டைம் மிஷின் இருக்கணும். அங்க பாருங்களேன், அப்படியே ஏதோ ஒரு மேஜிக்கலா இருக்கு பார்க்கவே. ஆஹா, பார்க்கிறதுக்கே வேற இருக்கு. சூப்பர். ஆமா, ஏதோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள வந்த மாதிரியே இருக்கு மக்களே. இங்க பாருங்களேன், கியூட்டா சூப்பரா இருக்கு. பட் இதுக்கு என்னெல்லாம் பொருள் வேணும் அப்படின்றது இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இருக்கு இந்த டேபிள் என்ன போட்டிருக்காங்க? என்ன எல்லாம் ஷேப் தான் தெரியுது. கொஞ்சம் கிட்ட போய் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து இட்லியோட ஷேப். இது வந்து தோசையோட ஷேப்பா? ஆமா, தோசை ஷேப்.
இது வந்து பரோட்டாவுடைய ஷேப் ஓகே திங்கறதே யோசிச்சுட்டு இருந்தா இப்படிதான் மக்களே வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ், அது மட்டும் நல்லா தெரியுது, ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருக்கு. மத்த ரெண்டு வந்து எனக்கு பென்டகனா ஹெக்ஸாகனான்னு தெரியல, ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷேப், ஏதோ ஒரு 3 வகையான கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி கிறிஸ்டல் பார்த்தோம்ல, அதை எடுத்துட்டு வந்து இங்க செட் பண்ணி செக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி இன்னும் 2 கிறிஸ்டல் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை அது செட் ஆகல அப்படின்னா வேற என்னமோ நம்மளுக்கு தேவைப்படுது, அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் தான். அது எங்க இருக்கு, எப்ப வருது, எந்த சைடு இருக்குன்னே தெரியல. ஃபுல்லா இருட்டா இருக்குன்றதுனால டக்குனு அது வர டைரக்ஷனே கண்டுபிடிக்க முடியல. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. சூப்பரா